செங்கல்பட்டு அருகே கள்ளக்குறிச்சி மட்டும் ஏறு என பயணிகளிடம் ஒருமையில் பேசிய நடத்துனரின் வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். வணக்கம் துஷால். பயணிகளை ஒருமையில் பேசிய நடத்துனருக்கு எந்த மாதிரியான போக்குவரத்து துறையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறது? பயணிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது குறித்தான விவரம். வணக்கம் பிரபாவதி. சென்னை கிளாம்பாக்கம் அருகே பேருந்து நிலையத்தில் நடத்துனர் ஒருவர் பயணிகளை ஒருமையில் பேசிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சென்னை வண்டலூர் அருகே அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு அந்த பேருந்து முனையத்தில் நேற்றைய தினம் வார விடுமுறை மற்றும் பௌர்ணமி தினம் என்பதால் பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. அப்போது போதிய பேருந்து இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இந்த நிலையில நள்ளிரவு கிளாம்பாக்கம் டு கள்ளக்குறிச்சி வரை செல்லும் TN 32-4377 வாகன எண் கொண்ட அரசு பேருந்து நடைமுறைக்கு வந்தது. அப்போது நடத்துனர் படியில் நின்று கொண்டு நீ எந்த ஊர் போற என பயணிகளிடம் ஒருமையில் பேசியும் கள்ளக்குறிச்சி மட்டும் ஏறி மற்றதெல்லாம் கீழே இறங்கு என கராராக நடத்துனர் பேசியுள்ளார். அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில பயணிகளிடம் ஒருமையில் பேசிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. நடத்துனர் உரிமையில் பேசும் அந்த வீடியோவை சக பயணி ஒருவர் படம் பிடித்து அவரது சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். அந்த காட்சி தற்போது பலரால் பகிரப்பட்டு இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட போக்குவரத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடத்துனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பயணிகளிடம் நடத்துனர் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் எனவும் சக பயணிகள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி துஷால். எல்லாம் கலந்து